வணக்கம் ஐயா. இன்னைக்கு வந்து வணக்கம் இந்த வணக்கம். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடைபெற்று வருது. ம். ஆனா அரசு தரப்புல என்ன சொல்றாங்கன்னா 94% பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதா தற்போது சொல்லியிருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? அது உண்மை இல்ல. ம். தமிழ்நாடு முழுவதும் நீங்க டோட்டலா சில இடத்துல கூட குறை இருக்கும். ம். தமிழ்நாடு முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா 40% பேருந்து மட்டும் தான் இயக்க முடியிருக்கு. ம். அதுக்கே வந்து அவங்க நேத்து இறங்க வேண்டி இன்னைக்கு ஏறக்கூடாதவர்கள்லாம் ஏற்றி அப்படின்னு தான் ஓடுறாங்க. ம். வந்து ஆப்ஷன் தொழிலாளிகள் வந்து இப்ப காலையில வர வேண்டியவங்க 60% மேல ஆப்ஷன் ஆயிட்டாங்க. ஓகே. வெளியாட்களை வைத்து பல இடங்கள்ல இயக்குறாங்க. ம். ஐஆர்டியிலிருந்து கொண்டு வந்தவங்களை வச்சுதான் தாம்பரத்தில் ஓடிட்டு இருக்காங்க. 120 பேர் ஐஆர்டியிலிருந்து வந்திருக்காங்க. ம். ட்ரைனிங் முடிச்சவங்க. ம். அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா டிஎம்கே பஞ்சாயத்து போர்ட் பிரசிடென்ட் இருக்கிறாங்க, மற்ற இருக்கிறாங்க. ம். அவங்க வந்து ஜீப் டிரைவரை வர சொல்லு, இவனை வர சொல்லு, அவனை வர சொல்லு, ஆர்டிஓ வேண்டது வர சொல்லு, ம். அப்புறம் இந்த கரும்பு வண்டி ஓட்டக்கூடிய லாரி ஓட்டக்கூடிய டிரைவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரி சில இடங்கள்ல வண்டிகளை இயக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவாக மற்றவர்களை வைத்து இயக்குவதுங்கிறது தான் அவங்களுடைய முடிவாக இருக்கு. ம். இது மிக மோசமான தவறு, சட்டவிரோதம். ம். ஏற்கனவே இது இந்த மாதிரி என்ன பண்ற போது கடுமையாக ஆட்சி அமைத்தவர்கள் தான் இப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க. ம். இந்த மாதிரி பண்றது தப்பு. இது வந்து ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது மற்றதோ ஆச்சுனாக்க ம். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரும் கஷ்டமாயி போயிடும். ம். அது ஒரு ஒரு என்ன சொல்றது, அதாவது ஒரு விஷப்பரீட்சைன்னு சொல்லலாம் அவங்க பண்றது. ம். இதை விட நீங்க பேசி அந்த ம். தொழிலாளிக்கு உரிய காசு தான் அவன் கேட்கறான். ம். அதை நீங்க கொடுத்துட்டு போறது நல்லது. ம். அதுவே நீங்க வச்சிருக்கிறது சட்டவிரோதம். ம். ம். அதை கேட்டவனுடைய போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு சட்டவிரோதமா நீங்க காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து நல்லது இல்லைங்கிறதா எங்களுடைய இது. இப்போ நாங்க பேசி முடிக்கலாம். ம். ம். ஐயா, இப்ப இது வந்து ஆம்னி பஸ் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க. தேவைப்பட்டா நாங்களும் பகல் இயக்குவதற்கு தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்னி பஸ் உரிமையாளர் சங்க தலைவரும் வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அரசோட இணைந்து செயல்படுறதுக்கு ஆம்னி பஸ் ஆர்வம் பண்றதுக்கு என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறேன்? அவங்க ஏற்கனவே வந்து சட்டவிரோதமாக தான் ஓடிட்டு இருக்காங்க. ம். அரசாங்கம் அவங்களுக்கு எல்லா வழியும் ஓடிட்டு இருக்கு. கூடுதலா கட்டணம் வசூலிக்கிறதுக்கு சட்டப்படியே அனுமதி கொடுத்துருக்காங்க. ம். ம். இப்ப ஆம்னி பஸ்ஸுக்காரனுக்கு இது வந்து ஒரு கொண்டாட்டமாயி போச்சு. ம். ஆம்னி பஸ்ஸுக்காரனுக்காகட்டும் அல்லது வேற யாருக்காகட்டும் அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு தரக்கூடிய முறையில தான் அரசாங்கத்தின் அணுகுமுறை இருக்கு. ம். ம். இப்ப அதை அவங்க பயன்படுத்திட்டு நல்ல கொள்ளையடிக்கலான்னு அவங்க பாக்குறாங்க. ம். இதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து ஜனங்களுக்கு உதவி பண்றதுக்கு உத்தரவு பண்றது தான் இதெல்லாம். ம். இல்ல, அவங்க சொல்லக்கூடிய முக்கிய ரீசன் வந்துட்டு இப்ப வந்து நிதி நெருக்கடி இருக்கு. ஏன்னா பொங்கலுக்கு 1000 ரூபாய் தர வேண்டியிருக்கு. அதே போல வெள்ள நிவாரண நிதி தர வேண்டியிருக்கு. இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் இருக்கப்ப இப்ப வந்து போக்குவரத்து தொழிலாளர்களும் நெருக்கடி தரது எப்படி சாத்தியம்? அது பொங்கலுக்கு அப்புறம் நம்ம அமர்ந்து ஆறமர பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது இப்போ ஏற்கனவே எங்களுக்கு என்ன வருதோ ம். அதை விட கூடுதலா கேட்டு நாங்க போராடல. ம். ம். எங்ககிட்ட இருந்து நீங்க எடுத்த காசு உங்க கையில இருக்குதுங்க. அதை 8 வருஷமா நீங்க கையில வச்சுட்டு இருக்கீங்க. ம். எங்க பணத்தை வச்சுதான் கவர்மெண்ட்ல போக்குவரத்து கழகத்தை நடத்துறீங்க, கவர்மெண்ட்டையும் நடத்துறீங்க பல விஷயங்கள்ல. ம். எங்களுக்கு பொங்கல் நேரத்துல கொடுக்காம நாங்க பொங்கல்ல வந்து என்ன பண்ணணும் இப்போ? ம். எங்க காசு தான் நாங்க கேட்கறோம். எக்ஸ்ட்ரா கேட்டா தானே நீங்க வந்து உங்களோட நிதிநிலை பத்தி பேசணும். ம். ம். என் நிதி தானே உங்ககிட்ட இருக்கு. ம். உங்க நிதி எங்ககிட்ட இல்லையே. ம். இப்ப ஏன் நான் என்கிட்ட இருந்து நீங்க பாக்கி வச்சிருக்கிற பணம், என்கிட்ட இருந்து வந்து கொடுக்காம நீங்க நிறுத்தி வச்சிருக்கிற பணம், அந்த பணத்தை கேட்டா அதுக்கு நான் கமிட்டி போடணும், அதுக்கு 6 அப்புறம் பேசணும், அதுக்கு பொங்கலுக்கு பிறகு பேசணும். என்ன நியாயம் இருக்கு? ம். ம். இல்ல, இப்ப ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறல. இல்லையா, ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறலைங்கிற போது இப்ப அதிமுக ஆட்சியிலே இதே பிரச்சனையை தான் எதிர்கொண்டீங்க. இப்ப திமுக ஆட்சியிலே இதே பிரச்சனையை தான் எதிர்கொள்றீங்க. 2 ஆட்சிகளையும் மாறி மாறி. இதே பிரச்சனைக்காக தான் எல்பி நாங்களும் போராடணும். ம். அதே பிரச்சனைக்கு தான் இப்ப நாங்க போராடிட்டு இருக்கிறோம். இல்ல, இப்ப அந்த ஐஎன்டியூசி எல்லாம் வந்துட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறனால நாங்க இந்த போராட்டத்தை வாபஸ் வாங்குறோம். இப்போதைக்கு நாங்க இதை வந்து பொங்கலுக்கு பின் பேசுவதற்கு நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்லி ஐஎன்டியூசி அந்த தொழிற்சங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா உங்களோட இணைந்து செயல்படக்கூடிய ஒரு முக்கிய தொழிற்சங்கம். இல்ல, அதை பத்தி நான் ஒன்றும் கமெண்ட் பண்ண விரும்பல. ம். அவங்க 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 பண்றது வந்து தொழிலாளிக்கு இழைக்கிற இதாதான். தொழிலாளிகள் வந்து அது சுலபமா தான் பார்ப்பாங்க. அது வந்து அவங்க பண்றது சரியில்லை. இல்ல, இப்ப அரசு கூப்பிட்டா பேச்சுவார்த்தைக்கு தயாரா இருக்கீங்களா? ஆமா ஆமா, எப்போ கூப்பிட்டாலும் பேச்சுவார்த்தைக்கு போறோம். ஓகே ஓகே, நன்றி நன்றி ஐயா.